2010 எந்திரன் படம் ரிலீஸ் ஆச்சு, பயங்கரமான வெற்றி, ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஆனா 2011 ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னா, ராணா படம் ஷூட்டிங்ல ரஜினிகாந்துக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. சென்னையில இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவரை காப்பாற்ற முடியாது போல அப்படின்றதால அவர் உடனடியா மலேசியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி சரி பண்ணாங்க. அந்த டைம்ல அவரோட ரசிகர்களான தமிழ் மக்கள் எல்லா ரசிகர்களும் அவர் எப்படின்னா உடம்பு சரியாகி திருப்பி வந்துடணும்னு வேண்டாத கோயில் குளமே இல்லை. அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் அவர் மேல பாசமா இருந்தாங்க. இவங்க வேண்டது, இவங்க இது பண்ணது எல்லாத்தையும் தலைவர் குணமடைச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு ஒரு வீடியோவை போட்டாரு. அந்த வீடியோவை கேட்டா இப்பயும் நம்மளோட மனசே ஒரு மாதிரி மெல்ட் ஆகும். ஆனா அவர் அந்த சமயத்திலயும் ரசிகர் தளர்ந்து போக கூடாதுன்ட்டு அந்த வீடியோவை பண்ணி விட்டுருப்பாரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ உங்களுக்காக. ஹலோ, ரஜினிகாந்த் பேசுறேன். ஹாப்பியா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நானு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வந்துடுறேன் ராஜாக்களா. நீங்க கொடுக்குற ஒரு அன்புக்கு நான் என்னத்தை திருப்பி கொடுக்கறது? பணம் வாங்குறேன், ஆக்ட் பண்றேன், அதுக்கே நீங்க எவ்வளவு அன்பு கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு நான் என்ன நான் கொடுக்கறது? உங்களுக்கு டெஃபினட்டா நீங்க எல்லாரும் தலை நிமிர்ந்து எங்க ஃபேன்ஸ் எங்க எல்லா த்ரூ தலை நிமிர்ந்து வாழ்ற மாதிரி நான் வந்து நடந்து கிடைக்கணும்னா கடவுள் குருபா எனக்கு இருக்கு, குரு குருபா என் மேல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கடவுள் ரூபத்தில் இருக்கிற உங்க கிருபை எல்லாம் என் கீழே மேல இருக்கு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, பாய். அது முடிஞ்சு திருப்பி வந்து நடிச்ச படம் தான் கோச்சடையானம். கோச்சடையான் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஸ்டோரி அந்த படத்துக்குள்ள இருக்கும். அந்த படத்தை மோஷன் கேப்சர்ல 3Dல பண்ணப்பதான் அந்த படம் எனக்கு தெரிஞ்சு சொதப்புச்சு அப்படின்னு தோணுது. மற்றபடி அந்த படத்தோட ஸ்டோரி சூப்பரா இருக்கும். ARRோட BGMமும் செம்மையா பண்ணிருப்பாரு. ஆனா அந்த படம் பெருசா போகல. நான் வந்துடுறேங்கண்ணா, உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் இன்னும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரோ என்னவோ ரஜினிகாந்த். சூப்பருங்க.